சரி அப்ப வச்சிடலாமா? ஆளு கடைசி திருப்பலாமா? ஆளு மேல பிடிக்காத கீழே கொஞ்சமா வளரலாம்.
உள்ளம் அவன் தேடும் அதில் உண்மணியும் அவன் திருவுள்ளம் மலரே பல நிலம் கண்டே திருவானவன் கருணை அது கண்டே மலர்களிலே பல நிலம் கண்டே திருவானவன் வடிவம் அதை கண்டே மலர்களே பல திறக்கண்டே சுதாசவத்தில் மகேஸ்வரம் சுதாசவத்தில் ருத்தனம் புத்திர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரமாவோட ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்வும் வாக்குவிட தெய்வம் தேவனை அப்புவும் அப்படியே விருதுவும் நரம்பு வட்சிகளும் தாவர சங்க மாதிரிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி விட வருவா யாரும் மீண்டும் குறைக்கப்படுமா அந்தப்படி இருந்த பிரமா ஆறுகளை சரகர் சதரர் சிரத்மாரர் செல்ல சுதோசர் என்று நாம பத்தி செய்தார் அவரோ சோழரை கண்டு வழங்கி ஆசி பெற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ற மதுரை கட்டு சனகாதி முழுவதும் ஆசி பெற்றனர் அதை கேட்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் வழங்கி நாடும் ஆத்மாவோட லட்சணம் கட்டவோட ரக்கணம் பிரிகிற குடியும் புலவ நாவலும் புலசிய காதலும் ஆபத்து கண்களும் ஆங்கிலத்தில் மோத்தனம் கிருதி கலத்தமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 வரை 9 இல்லத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ இவர் தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததா ஊடகத்திறனை கண்டனாக புரட்சி சுவித்தார் அப்பேற்பட்ட கண்டனாக வந்து தமிழின் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிடங்க பெருசாகப்பட்டது 1008 கூடுதல் வழிகோடி சாபத்தை பெற்றோர் எல்லாரோட பெருமையான பொற்பாரம் வழங்கினார் அக்கடக்கணம் விகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சௌர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதவானம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாரம் அத்திர பரீட்சை கனக பரீட்சை கத பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்க விளக்கணம் மலையுட்டம் அகுருசரம் வித்து வேசனம் மதுர சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் நலவாதம் தாந்திரவாதம் வைப்பிரவாதம் கௌதுவாதம் தாழ்வாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சமதம்பம் சுக்குடு தம்பம் கண்ணதம்பம் கனகதம்பம் தெட்டித்தம்பம் பாக்கித்தம்பம் போட்டக்கூடிய 64 கலைகளுக்கும் அனுமதியான அந்த கலைவாணியின் பெருமையை உரித்தாக்கி கொண்டு சிறப்புகளை சேர்த்தார். ஆடல் பாடல் கரகாட்டம் கச்சேரின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொள்ளக்கூடிய கால சூழ்நிலைகளையும் இன்ன வரைக்கும் அழியாத கலையாகிய மாபெரும் இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் உயர்வு ஏற்படுத்தி என்னைக்கும் இந்த பாரம்பரிய கலையை அறியாமல் கட்டிக்காக்கக்கூடிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை
பொறுத்தாக்கி கொண்டு இந்த பொன்னான திருச்சபைக்கு தலை வாங்கி எங்கள் கடமையை செய்கிறோம். அன்புடங்களுக்கு நன்றி கடந்த வழக்கங்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமையான இடம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருக்கு. காலப்போக்கில் அழிந்து போகாமல் இன்ன வரைக்கும் ஒரு நாடக கலையை காப்பாற்றி உயர்த்தி பிடிச்சிருப்பது கிராமங்கள் தான். ஆக அப்படிப்பட்ட பெருமையை மேலும் மேலும் அடுத்த கட்ட இடத்திற்கு வருங்கால தலைமுறைகளும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடத்தை உறுதி செய்கிறோம். ஆக அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் அல்லல்போம் பழவெடுப்போம் அன்ன வெட்டுப்படுத்த உழைப்போம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாவரை குமரத்தை விட்டெடுக்கும் அந்த கணமதியை கைதுறத கால் என்று இறைவனாகப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளை கொடுத்துள்ளார். இந்த உலகம் கொட்டக்கூடிய உத்தமான இடம் மனிதனாகப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்னத்தை கொடுக்கிறோம் இல்லையோ மனுஷ வாழ்க்கையில சிரிச்சு சந்தோஷமா வாழ்றத வாழ்க்கை. எங்க சிரிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எங்க சிரிக்கணும் கணக்கு இருக்கு. எங்க சிரிக்கிற என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரணம் கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதோம்னா நடிக்கிறேன் பாராட்டுவாங்க. யாருமே இல்லாத போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா எனக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு வாங்க. எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணிகளையும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. தந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அந்த சிரிப்புல பலரிடம் இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாறி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிற வைத்தியக்காரன், ஓர விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் என்று வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திரு தமிழ்நாடு நம்முடைய வந்தாறு வரைக்கூடிய பொன்னான